துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது. 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்ன்றத அடிக்கடி பேசிக்கிட்டு வர்றேன். 12 ராசியிலேயே 2025 நல்லா இருக்கிற ராசி துலா ராசி தான். அதற்கு ஆரம்ப கட்டமாக இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னா முதல் 2, 3 மாதத்துலேருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடணும் இல்லையா? அந்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எல்லா கிரகங்களும் சாதகமான நிலைமைக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மாறப்போகின்றன. குருவும் ராகுவும் சனியும் 3மே சாதகமாக மாறப்போகின்ற இந்த அமைப்பில் அந்த சாதகத்திற்கான அடிப்படை அமைப்புகள். நாளைக்கு நீங்கள் கோபுரத்தோட உச்சிக்கு போகணும். நாளைக்கு நீங்கள் 3வது மாடி 4வது மாடியில் போய் நிற்கணும்னா இன்றைக்கே படிக்கட்டில் ஏறணும் இல்லையா? அந்த படிக்கட்டில் ஏறக்கூடிய அடிப்படை அம்சங்கள் அப்படியே நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ராசிநாதன் சனியோடு சேர்ந்து இருக்கிறார். 1, 5ஆம் இடங்கள், அதாவது 5ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் ஒன்றாக இணைந்து திரிகோணத்தில் இருக்கிறதுன்றது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. துலாம் ராசிக்காரர்களுடைய சிந்தனைகள் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய என்ன லட்சியமோ என்ன உங்களுக்கு தேவையோ அதை போல் ஒரு நல்ல சிந்தனைகள் இப்போது ஏற்படும். அந்த நல்ல சிந்தனைகளை அப்படியே எப்படி கொண்டு போகிறதுன்ற மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த பாருங்கள், நாள் நல்லா இருக்கும்போது, நேரம் நல்லா இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும். கிரகங்கள் தான் எண்ணங்களை இயக்குகிறது இல்லையா? அப்போ தவறாக எதையும் யோசிக்க முடியாமல், தவறாக எதையும் முடிவெடுக்க முடியாமல் எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஆகவே எதை தொடுகிறீர்களோ அது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். தகரம் கூட தங்கமாகும்னு சொல்லுவோம் இல்லையா? அது இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல சிந்தனை வரும், நல்ல நட்புகள் வரும், உறவுகள் கை கொடுக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வேலை போன்ற அமைப்புகளில் சிறப்பான ஒரு அமைப்பை, ஒரு லட்சியத்தை உங்களால் எட்ட முடியும். வியாபாரம் நன்றாக இருக்கும். சுமூகமான எந்த தொழில்கள், அதாவது மிஷனரி தொழில்கள், என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ, விவசாயத்தில் இருக்கிறீங்களோ, கிராமத்தில் இருக்கிறீங்களோ, நகரத்தில் இருக்கிறீங்களோ, அவர்கள் எல்லாருக்கும் அடிப்படை அம்சங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி யார் என்பது உறுதியாகக்கூடிய அமைப்பு, காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதிக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருஷத்திலே காதல் திருமணம் நடக்கணுமே, அப்போ இப்போ இந்த மாதத்திலேயே பெற்றோர்கள் ஒரு மாதிரியாக சரி சரி எதையோ பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைமைக்கு வந்தால் தானே திருமணம் நடக்கும். ஆக காதல் திருமணம் நடப்பதற்கான அந்த அமைப்பு, சிலருக்கு புதிதாக காதல் வருவதற்கான சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பதால் யார் மனைவி யார் கணவன் என்பதை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என துலா ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான மாதங்க இந்த மாதம். இந்த வருஷத்தில் கடன் தீரணும். அப்போ அந்த கடன் தீரணும்னா அதற்கான வருமானம் வரணும். ஆக வயதில் பெரியவர்கள் அனைவருக்குமே கடன் தீரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 ஜனவரி மாதம்